பள்ளியில் ஒரு கொலை. ஃபோன் கால். இரவு 8 மணி. மரகதம் சாப்பிடலாம் என எழுந்தபோது அவருடைய செல்போன் ஒலித்தது. எதிர்முனை பதட்டத்துடன், அம்மா, நான் வினோத் பேசறேன். எங்க அக்கா சந்திரவதனி இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனாங்கன்னு தெரியுமா? லேப் அசிஸ்டன்ட் சந்திரவதனி பத்தியா கேக்கறீங்க? எனக்கு தெரியாதேப்பா. நான் ஸ்கூல் விட்டவுடன் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே. அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் ஆபீஸ் வேலை ஏதுக்காவது அனுப்பி இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஃபோன் பண்ணேன். நான் எதுவும் வேலை வைக்கலையே. சரி, ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன், அங்க யாரும் இல்ல. சரி, எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணறேன். எங்காவது சொந்த வேலையா போயிருப்பாங்க, வந்துடுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க என கூறிவிட்டு இதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என எண்ணியவாறு போனை கட் செய்துவிட்டு சாப்பாட்டு மேசை நோக்கி நகரத் தொடங்கினார். அடுத்த நாள் காலை 9:15 மணிக்கு மரகதம் பள்ளிக்குள் நுழைந்து பயோமெட்ரிக்கில் ரேகையை பதித்துவிட்டு தன் சீட்டில் வந்து அமர்ந்தார். மரகதத்திற்கு 55 வயது தாட்டியான உடம்பு. பெரிதாக எதற்கும் அலட்டிக் கொள்வது இல்லை. ஆனால் அனைவரையும் கடுமையான சொற்களால் தாக்குவார். இதனால் அவரிடம் அனைவருக்குமே ஒரு அச்சம் இருந்தது. பள்ளி வேலை நேரத்தில் தன் சீட்டில் அமர்ந்தபடியே தூங்குவார் அவர். தலைமை ஆசிரியர் யாரும் அவரை எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய கோபம் உலகம் அறிந்தது. ஆசிரியர்கள் தன்னை பற்றி ஏதாவது பேசுகிறார்களா என உளவு பார்ப்பதற்காகவே 2 ஆசிரியர்களை தன்னுடைய கையாளாக வைத்திருக்கிறார். யாரேனும் அவரை பற்றி இம்மென்று மூச்சுவிட்டால் கூட தகவல் போய்விடும். பின்னர் அவர்கள் அந்த பள்ளியை விட்டு தலை தெறிக்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக் கொண்டு செல்லும் வரை அவர்களை பாடாய்ப்படுத்தி விடுவார். இது அறிந்தே யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். முதல் பாடவேளை முடிந்தது. 12ஆம் வகுப்புகள் உள்ள இடத்தில் திடீர் சலசலப்பு. மாணவர்கள் இங்கும் அங்கும் ஓடினர். விலங்கியல் ஆசிரியர் மோகன் வேகமாக தலைமை ஆசிரியர் அறையை நெருங்கினார். அம்மா, அங்கே கிணத்துல ஒரு டெட்பாடி கிடக்குது என பதட்டத்துடன் கூறினார். அந்த கிணறு மூடாம இருக்கு, யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேனே, ஏன் அந்த பக்கம் போறீங்க என சலித்து கொண்டே எழுந்தார் 3. நேற்று நீங்க எத்தனை மணிக்கு பள்ளிக்கு வந்தீங்க? நான் எப்பவும் போல 9:45 மணிக்கு வந்தேன் சார். போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து பிணம் வெளியே எடுக்கப்பட்டது. அது சந்திரவதனி. சந்திரவதனியின் தம்பி வினோத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சந்திரவதனி அந்த பள்ளிக்கு வந்து 6 மாதங்கள் தான் ஆகிறது. அதற்குள் இப்படி ஆகிவிட்டது. தவறி விழுந்து விட்டாளா அல்லது தற்கொலையா என பலரும் பலவிதங்களில் தங்களுக்குள் பேசிக் கொண்டு இருந்தனர். மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் பல மாணவர்கள் அங்கேயே நின்ற வண்ணம் இருந்தனர். சந்திரவதனியின் உடல் போஸ்ட் மார்ட்டத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது. கிரைம் இன்ஸ்பெக்டர் ராஜ் முதல் கட்டமாக தனது விசாரணையை தொடங்கினார். அப்போ சந்திரவதனி இருந்தாங்களா? இல்ல சார், அவங்க எப்பவுமே எனக்கு பின்னாடிதான் வருவாங்க. நேத்திக்கும் அப்படித்தான் வந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து வரதுக்கு அந்த பஸ் தான் இருக்கு. இல்லைன்னா 8 மணிக்கெல்லாம் வரணும். சரி, அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 10 மணி சார். நேத்திக்கு அவங்க எப்படி? உங்க கூட அவங்க நல்லா பழகுவாங்களா? இருந்தாங்க. அதாவது இயல்பா இருந்தாங்களா? இல்ல கோபமா இல்லன்னா சோகமா இருந்தாங்களா? அவங்க எப்பவும் போலத்தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியா கவனிக்கல. வந்தவுடன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட சரியா பழக மாட்டாங்க சார். சரி, நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்பினீங்க? நான் ஒரு 4:45க்கு கிளம்பிட்டேன் சார். 4. சரி, அப்போ சந்திரவதனி தன்னோட சீட்ல இருந்தாங்களா? ஒரு வகுப்பறை அவருக்காக ஒதுக்கப்பட்டது. அவர் ஒரு பேப்பரில் அங்குள்ள ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் பெயர்களை எழுதி கொண்டார். பின்னர் ஒவ்வொருவராக கூப்பிடத் தொடங்கினார். முதலில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களை விசாரிக்கலாம் என முடிவு செய்து கொண்டார். முதலில் வந்தவர் இளங்கோ. அங்கு அசிஸ்டன்ட் ஆக வேலை செய்கிறார். வயது 50 இருக்கலாம். தலைமுடி நரைத்து இருந்தது. இன்ஸ்பெக்டர் கேள்வியை தொடங்கினார். இல்லைன்னுதான் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல சார். எப்போதும் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்களா இல்ல பின்னாடி போவாங்களா? அவங்க ஊருக்கு 4:30க்கு பஸ். அதனால பெல் அடிச்ச உடனே கிளம்பிடுவாங்க சார். நான் 4:45ல இருந்து 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லுங்க. சரி, நீங்க போகலாம். தேவைப்பட்டா மறுபடி கூப்பிடுவேன். அடுத்து வேலுவை வரஸ். இல்ல சார். சரி, நீங்க போகலாம். தேவைப்பட்டா உங்கள மறுபடி கூப்பிடுவேன். இப்போ செல்வியை வரச் சொல்லிட்டு போங்க. வேலு நன்றி கூறிவிட்டு எழுந்து சென்றார். 5. வேலு கொஞ்சம் இளமையானவராக இருந்தார். 35 வயது இருக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆக பணிபுரிகிறார். ஜீன்ஸ் மற்றும் காட்டன் சட்டை அணிந்திருந்தார். சந்திரவதனி எப்படிப்பட்டவங்க? தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கதான். சந்திரவதனி இந்த ஸ்கூலுக்கு வந்து 6 மாசம்தான் ஆகுது.
அந்த கிணத்த மூடச் சொல்லி பலமுறை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. எங்க ஹெச்எம் அம்மாதான் பணம் இல்லைன்னு மூடாம இருங்காங்க. ஆனா இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு எழுதி போட்டு இருக்காங்க. பசங்க தான் தவறி விழுவாங்கன்னு பார்த்தா இவங்க விழுந்து இருக்காங்க. எதுக்கு அந்த பக்கமா போனாங்கன்னு தெரியலையே. சரி, நேத்து நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? நான் 5 மணிக்கு போனேன் சார். அப்போ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஆபீஸ்ல ஹெச்எம் 4:30க்கு போயிட்டாங்க. இளங்கோ ஒரு 4:45க்கு கிளம்பினார். எனக்கு பின்னாடி செல்வி கிளம்பினாங்க. சந்திரவதனி எப்ப கிளம்பினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா நான் கிளம்பும்போது செல்வி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க இதே ஊருங்கறதால அவங்க தான் ஆபீஸ் ரூம பூட்டி சாவிய எடுத்துட்டு போவாங்க. ஆனா நான் போகும்போது சந்திரவதனி அங்க. 6. செல்வி வருவதற்கு முன் ஆசிரியர் மோகன் உள்ளே நுழைந்தார். சார், நீங்க கேட்டபடி கண்ணபுரம் போற பசங்கள விசாரிச்சேன் சார். அவங்க யாரும் சந்திரவதனி பஸ் ஏறுனத பாக்கல சார். அதே மாதிரி ஆபீஸ் ரூம்லயும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு சார். அவங்களோட ஹாண்ட் பேக்கோ செல்போனோ எதுவுமே கிடைக்கல சார். சரி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள அப்புறமா விசாரிக்கிறேன். மோகன் நன்றி கூறிவிட்டு சென்று விட சற்று நேரம் கழித்து செல்வி உள்ளே நுழைந்தார். நீங்க நேத்து எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க? சார், நான் தான் எப்பவுமே கடைசியா போவேன். ஆனா நான் ஆபீஸ் ரூம மட்டும்தான் பூட்டிட்டு போவேன். மத்தபடி ஈவ்னிங் கிளாஸ் நடக்கும். அப்போ அந்த டீச்சர் இருப்பாங்க. நேத்து யார் கிளாஸ் வச்சாங்கன்னு தெரியல. சரி, நேத்து சந்திரவதனியை கடைசியா எத்தனை மணிக்கு பாத்தீங்க? நான் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன். அதுக்கு பிறகு பாக்கலன்னு நினைக்கிறேனப்போ. நேத்து மதியத்துக்கு பின்னாடி சந்திரவதனியை நீங்க பாக்கல இல்லையா? ஆமா சார், நான் பாக்கல. சரி, நீங்க போகலாம். ஒவ்வொரு டீச்சரா வரச் சொல்லிட்டு போங்க. சரி சார் என கூறிவிட்டு செல்வி எழுந்து சென்றுவிட ராஜின் செல்போன் ஒலித்தது. எடுத்து பேசினார். சார், நான் சுரேஷ் பேசறேன். போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். கழுத்த நெரிச்சு கொன்னு கிணத்துல தூக்கி வீசி இருக்காங்க. கிணத்துல தண்ணீர் ரொம்ப கம்மியா இருந்ததால தலை பாறையில் மோதி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே செத்துட்டாங்க. சரி, எத்தனை மணிக்கு இறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னா நேத்து மதியம் 2:30 இருந்து 3:30க்குள் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் சார். ஆனா கிணத்துல போட்டது எப்போன்னு சரியா சொல்ல முடியாது. ஆனா இறந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் பிணத்த தூக்கி வீசி இருக்காங்க. ஏன்னா மண்டை உடைஞ்சு இருக்கு. ஆனா தலையில் ரத்தம் கசியல. இதனால் இறந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் பிணத்த வீசி இருக்காங்க. ரொம்ப நன்றி சுரேஷ். தேவைப்பட்டா நான் உங்கள அப்புறமா காண்டாக்ட் பண்றேன் என கூறி ராஜ் போனை வைத்தார். சுரேஷ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறார். கொலை நடந்து பல மணி நேரம் வரை பிணம் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே கொலை பள்ளியில் நடந்ததா அல்லது வேறு எங்காவது கொலை செய்து பின்னர் பள்ளி கிணற்றில் போட்டு விட்டார்களா? யார் கொலை செய்தார்கள்? ஏன்? எங்கு? எதற்கு? பள்ளிக்கு வாட்ச்மேன் இல்லை. அது கொலை செய்தவர் அல்லது செய்தவர்களுக்கு வசதியாக போய் விட்டது. ராஜ் யோசித்துக் கொண்டு இருக்கும்போது பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ராஜகோபால் உள்ளே நுழைந்தார். இருவரும் பரஸ்பரம் மரியாதை செய்து கொண்டபின் ராஜ் தனது விசாரணையை தொடங்கினார். நீங்க நேத்து சந்திரவதனியை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நேத்து மதியம் அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணும்போது பார்த்தேன். என்ன சாப்பாடுன்னு கூட கேட்டேன். நீங்க கடைசியா எப்போ அவங்கள பார்த்தீங்க? மதியம். நான் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சு வரும்போது படி வழியா மேலே ஏறி வந்தத பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்க்கல. எங்க போறாங்கன்னு கேட்டீங்களா? கேட்கல சார். அவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல யாராவது விரோதிங்க இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் கிடையாது. ஆனா அவங்களுக்கும் ஆபீஸ்ல மத்தவங்களுக்கும் இடையே சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன். எதனால அப்படி நினைக்கிறீங்க? அவங்க ஒருமுறை எங்கிட்ட சொல்லி இருக்காங்க. மத்தவங்க மதியம் சாப்பிட போயிட்டு இதே ஊருங்கறதால லேட்டா தான் வராங்க. அந்த நேரத்துல நானே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்கள கொலை செய்யுற அளவுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? அவங்களோட பெர்சனல் விஷயமெல்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகாதவங்க. அவங்க வீட்டுல விசாரிச்சாதான் தெரியும். உங்களுக்கு இந்த கொலை பத்தி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது. சரி, நீங்க போகலாம். தேவைப்பட்டா நான் உங்கள மறுபடியும் விசாரிக்கிறேன் என கூறிவிட்டு தனது நோட் பேடில் மதியம் முதல் பாடவேளை முடியும் போது 220 மணி கடைசியாக உயிருடன் பார்த்த நேரம் என குறித்து கொண்டார். வேண்டாமா? சொன்னா நாம தான் மாட்டிக்குவோம். வினோதா நீ ஹாஸ்டல்ல இருந்து கேட்ட தாண்டி குதிச்சு வந்தது தெரிஞ்சா அவ்வளவுதான். நேத்து ராத்திரி நாம 2 பேரும் இந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்தது தெரிஞ்சா எங்க அப்பா சும்மா விடுவாரா? இனி நாம கொஞ்ச நாள் ராத்திரியில சந்திக்க வேண்டாம். பகல்ல சந்திக்கிறதோட நிறுத்திக்குவோம்.
சரி ராத்திரி நடந்தத நினைச்சா திக் திக்குன்னு இருக்கு வேணும்னா நாம பார்த்தத ஒரு மொட்டக் கடுதாசியா எழுதி போட்டுடுவோமா. வேண்டாம் இத பத்தி மறந்துடுவோம் என கூறிய விஜய் மனதுக்குள் வேறு திட்டம் வைத்து இருந்தான். 8:07 அதே நேரம் பள்ளிக்கு சற்று தொலைவில் இருந்த அந்த சவுக்கு மரத்தோப்பினுள் மறைவாக அமர்ந்திருந்தனர் அந்த மாணவனும் மாணவியும். விஜய் நேத்திக்கு நாம பார்த்தத போலீஸ்ல சொல்ல. ஆசிரியர்களின் டைம் டேபிளை பார்த்த இன்ஸ்பெக்டர் ராஜ் மதியம் முதல் மற்றும் இரண்டாம் பாட வேளையில் அந்த குறிப்பிட்ட மாடியில் வகுப்பு எடுத்த ஆசிரியர்களின் பெயர்களை மட்டும் தனியாக குறித்து கொண்டார். அந்த மாடியில் வேதியியல் ஆய்வக அறையும் 4 வகுப்புகளும் இருந்தன. 3 11ஆம் வகுப்புகளும் ஒரு 12ஆம் வகுப்பும் மாடியில் நடைபெற்று வந்தது. வகுப்பறைகளில் கொலை நடப்பதோ பிணத்தை மறைத்து வைப்பதோ கடினம். வேதியியல் ஆய்வக அறையை முதலில் பார்க்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டவர் எழுந்து அந்த மாடியை நோக்கி சென்றார். வேதியியல் ஆய்வக அறையில் ராஜ் நுழைந்தபோது அங்கு 3 ஆசிரியர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். 3 பேருமே பெண் ஆசிரியர்கள். அவர்களிடம் வேதியியல் ஆசிரியர் யார் எனக் கேட்க ஒருவர் முன் வந்து சார் என் பேர் பூவிழி நான் தான் கெமிஸ்ட்ரி டீச்சர். பூவிழி நாம கொஞ்சம் தனியா பேசணுமே என கூற மற்ற இருவரும் எழுந்து வெளியில் சென்றனர். நேத்து நீங்க சந்திரவதனிய கடைசியா எப்போ பார்த்தீங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார். சரி நேத்து நீங்க முதல் பீரியட் எந்த வகுப்பில் இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா. போவாங்க நான் எல்லா கிளாஸையுமே இந்த லேப்ல தான் எடுக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் தான் மாறி மாறி வந்து. சரி நேத்து எந்த வகுப்பு இங்க வந்து போனாங்கன்னு சொல்ல முடியுமா. நேத்து மதியம் முதல் 2 பீரியட் நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். இதே லேப்ல தான் இருந்தீங்களா. ஆமா சார் இதே லேப்ல நான் மட்டும் தனியா தான் இருந்தேன். சரி நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க நான் இந்த லேப கொஞ்சம் பார்க்கணும். அங்க ஒரு ரூம் பூட்டி இருக்கே அதோட சாவிய குடுக்குறீங்களா. கிட்டதான் இருக்கும். அந்த ரூம்ல இப்போ லேப்டாப் வச்சு இருக்கோம் அதனால சாவி ஹெச்எம் அம்மா. சரி போய் அந்த சாவிய வாங்கிக்கிட்டு வாங்க. பூவிழி சென்றுவிட அந்த லேபை நன்றாக பார்த்தார். ஒரு கொலை செய்யப்பட்டு இருந்தால் இந்த ரூமில் பிணத்தை மறைத்து வைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் பூவிழிக்கு தெரியாமல் அவ்வாறு நடக்க வாய்ப்பு இல்லை. பூவிழி எப்படிப்பட்டவர் என விசாரிக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டார். சிறிது நேரத்தில் தலைமை ஆசிரியர் மரகதம் பூவிழியுடன் வந்தார். இன்ஸ்பெக்டர் ராஜ் அந்த அறையை திறக்கும்படி கூறினார். அந்த அறையை திறந்தபோது மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கிருந்த லேப்டாப்புகளை காணவில்லை. மரகதம் முகத்தில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. கொலை நடந்தபோது கூட அமைதியாகத்தான் இருந்தார். இப்போது தான் பதட்டப்பட்டார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது போக மீதம் வழங்கப்படாமல் இருந்தது 10 லேப்டாப்கள். அவற்றை தான் இப்போது காணவில்லை. அவற்றை திருப்பி அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் தான் அதற்கு பொறுப்பு. எனவேதான் இந்த பதற்றம். பூவிழி உள்ளுக்குள் நகைத்து கொண்டாள். இப்போ மாட்டிக்கிட்டியா. எதையுமே கண்டுக்காம சம்பளத்த மட்டும் வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்த இல்லையா. இப்போ பதில் சொல்லு என மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் சற்று நேரத்தில் அவளது சந்தோஷம் காணாமல் போனது. காரணம் மரகதம் இன்ஸ்பெக்டரிடம் என்னிடம் ஒரு சாவி இருக்கிறது. மற்றொரு சாவி பூவிழியிடம் இருந்தது. இப்போது அவர்தான் பதில் கூற வேண்டும். அவர்தான் இங்கு முழு நேரமும் வகுப்புகளை எடுக்கிறார். மாணவர்களை லேப்புக்கு வரவழைக்கிறார். அவர் எந்த வகுப்புக்கும் தான் செல்வதில்லை என கூற. இல்லை பூவிழி என்னிடம் ஒரு சாவி இருந்தது. அது எப்போதோ தொலைந்து விட்டது. என்னிடம் சாவி. இன்ஸ்பெக்டர் ராஜ் சாவி தொலைந்த ஒரு பூட்டை வைத்தா லேப்டா உள்ள அறையை மூடுவீர்கள் எனக் கேட்க. மரகதம் இந்த லேபிற்கு வெளிப்புறம் ஒரு பூட்டு உள்ளது. அதன் சாவி பூவிழியிடம் மட்டும்தான் உள்ளது. என்னிடம் கூட இல்லை. எனவே அவர்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூற. சரி இது பற்றி நீங்கள் ஒரு புகாரை எழுத்து மூலமாக கொடுத்து விடுங்கள். இந்த லேப்டா தொலைந்த விவகாரத்திற்கும் சந்திரவதனி கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என பார்க்க வேண்டும் என ராஜ் கூறி தற்காலிகமாக அவர்களுடைய விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். 9 லேப்டா வைக்கப்பட்டு இருந்த அறையை ஆராய்ந்தபோது பூட்டு உடைக்கப்படவில்லை. எனவே சாவி கொண்டு திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த அறைக்கு வரவேண்டுமானால் கீழே உள்ள கேட்டை முதலில் திறக்க வேண்டும். பின்னர் வேதியியல் ஆய்வக அறையை திறக்க வேண்டும். அதன் பின்னரே இந்த அறையை திறக்க முடியும். எனவே இது பற்றி நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே லேப்டாப்களை திருடி இருக்க முடியும். எனவே பள்ளி சம்பந்தப்பட்டவர்கள் இதில் தொடர்பு கொண்டு இருக்கலாம் என ராஜ் எண்ணிக்கொண்டு இருக்கும்போது அந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் விஜய் அங்கு வந்தார். சார் நான் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என கூற.
இன்ஸ்பெக்டர் ராஜ் சொல்லுங்கள், இங்கு நான் மட்டுமே இருக்கிறேன் என கூற அவர் கூறிய விஷயங்களை குறித்து கொண்டவர். இப்போது இந்த விஷயமே வேறு மாதிரி ஆகிறது. நாம் சீக்கிரம் செயல் படாவிட்டால் அவர்கள் தப்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள், முதலில் இது பற்றி தலைமை ஆசிரியரிடம் கேட்போம் என கூற. விஜய் சார், என் பெயரை வெளியில் சொல்ல வேண்டாம், அது பல பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கும் என கூறி விட. இன்ஸ்பெக்டர் ராஜ் வேகமாக தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி சென்றார். அம்மா, எனக்கு உடனடியாக புதிதாக இந்த ஆண்டு 9, 10, 11, 12ஆம் வகுப்பில் இடையில் சேர்ந்த மாணவர்கள் விவரம் வேண்டும். அதோடு இங்கு மைக் இருந்தால் அதன் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் தகவல் சொல்லி அனைவரையும் பள்ளிக்கு வரச் சொல்லுங்கள். வீட்டுக்கு சென்றுவிட்ட மாணவர்களையும் ஃபோன் மூலம் தகவல் தெரிவித்து உடனடியாக பள்ளிக்கு வரச் சொல்லுங்கள். பாதி பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியில் நிற்கிறாங்க. அனைவரையும் திடீர்னு வரச் சொன்னா எப்படி? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எங்க போலீஸ் ஃபோர்ஸ விட்டு மாணவர்கள வரவழைச்சுக்கறோம் என ராஜ் கடுமையாக பேச. அடுத்த ஒரு மணி நேரத்தில் அனைத்து மாணவர்களும் வரவழைக்கப்பட்டனர். அனைத்து மாணவர்களும் அவரவர் வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டனர். ஆசிரியர்கள் வகுப்பறைக்குச் சென்றனர், வளைத்தனர். கூடுதலாக போலீஸ் ஃபோர்ஸ் வரவழைக்கப்பட்டது. அவர்கள் பள்ளியை சுற்றி. பள்ளியை போலீஸ் சுற்றி வளைத்த தகவல் கிடைத்ததும் மாணவர்களின் பெற்றோரும் பள்ளிக்கு வெளியே குவியத் தொடங்கினர். ராஜ் பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்கள் விவரம் வாங்கினார். இடையில் சேர்ந்தவர்கள் மொத்தம் 6 பேர். அவர்கள் தனியாக வரவழைக்கப்பட்டனர். அப்போது இன்ஸ்பெக்டர் ராஜின் செல்போன் ஒலித்தது. எடுத்தார். என்ன இன்ஸ்பெக்டர், எங்க வேலையை சுலபமாக்கிட்டீங்களே, நாளைக்கு செய்யலாம்னு நினைச்சதை இன்னிக்கே செய்ய வச்சிட்டீங்களே. இப்போ எல்லா மாணவர்களும் உள்ளே இருக்காங்க, ஆனா நாங்க நேத்தே வெடிகுண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரிமோட் எங்க ஆளு கையில, அழுத்தினா எல்லாரும் பீஸ் பீஸ் தான். அப்போதுதான் ராஜ் கவனித்தான், அங்கு நின்று கொண்டிருந்த மாணவர்களில் 4 பேர் கைகளில் பிஸ்டல் முளைத்து இருந்தது. தலைமை ஆசிரியரின் அறை பூட்டப்பட்டது. போனில் அவன் பேசிக்கொண்டு இருந்தான். என்ன இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கள்ல, இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. எங்க தீவிரவாத தலைவர் நிஜாமுதீனை நீங்க உடனே விடுதலை செய்ய சொல்லணும். உடனே கமிஷனர்கிட்டே சொல்லுங்க. இன்னும் வெளியில் இருக்கிற பெற்றோருக்கு விஷயம் தெரியாது. விஷயம் மீடியாவுக்கு போறதுக்கு முந்தி எங்க தலைவரை காதும் வச்ச மாதிரி வெளியில விட்டுடுங்க. நாங்க பாம வெடிக்க வைக்க மாட்டோம் என கூறிக்கொண்டே போனை கட் செய்தான். தலைமை ஆசிரியரின் அறையில் மரகதம், செல்வி, ராஜ் மற்றும் 6 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர். 4 மாணவர்களும் துப்பாக்கி ஏந்திய வண்ணம் இருந்தனர். மற்ற 2 மாணவர்களும் அப்பாவியாக என்ன நடக்கிறது எனத் தெரியாமல் விழித்த வண்ணம் இருந்தனர். அந்த 4 மாணவர்களும் அவர்களிடம் இருந்த செல்போனை வாங்கிக் கொண்டனர். அவர்கள் 5 பேரையும் ஒரு மூலையில் அமர வைத்தனர். ராஜ் தான் ஒன்று நினைக்க இங்கு ஒன்று நடப்பது கண்டு என்ன செய்வது எனத் தெரியாமல் திகைத்தான். உடற்கல்வி ஆசிரியர் விஜய் புதியதாக சேர்ந்த மாணவர்கள் மீது தனக்கு சந்தேகமாக இருக்கிறது எனக் கூற, மாணவர்களின் டிசி மார்ட்டை கையாளும் சந்திரவதனிக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டு அதனால் அந்த மாணவர்களை விசாரிக்க, அதன் மூலம் கொலை நடந்து இருக்கலாம் என சந்தேகித்து அந்த மாணவர்களை மட்டும் தனியாக வரவழைத்தால் சந்தேகம் கொண்டு அவர்கள் தப்பி விடுவார்கள் என அனைவரையும் பள்ளிக்கு வரவழைத்தால் இவர்கள் வெடிகுண்டு அது இது என்று மிரட்டுகிறார்களே, இது மிகப் பெரிய விவகாரமாக இருக்கும் போல் இருக்கிறதே. இப்போது என்ன செய்வது? ரிமோட் இந்த மாணவர்களிடம்தான் உள்ளது, எனவே இவர்களை மடக்கி விட்டால் போதும். ஆனால் எப்படி? ஒவ்வொருவனும் நன்றாக பயிற்சி எடுத்தது போல் தெரிகிறது. இந்த அறையில் 2 பெண், 2 மாணவர்கள். எப்படி தப்பிப்பது? வெளியில் உள்ளவர்கள் இங்கு விசாரணை நடக்கிறது என எண்ணிக்கொள்வர்கள். ஒன்று இவர்களை தாக்க வேண்டும் அல்லது வெளியில் உள்ள வெடிகுண்டை செயல் இழக்கச் செய்ய வேண்டும். இப்போது என்ன செய்வது? அப்போது அங்கிருந்த ஒருவனின் செல்போன் ஒலித்தது. எடுத்து பேசியவன் ராஜிடம் போனைக் கொடுத்தான். என்ன இன்ஸ்பெக்டர், எப்படி தப்பிக்கலாம்னு பிளானா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த பள்ளியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 6 பள்ளியில இதே மாதிரி மாணவர்கள் போர்வையில எங்க ஆட்கள அனுப்பி வெடிகுண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூல்ல மட்டும் அந்த சந்திரவதனி பசங்கள சந்தேகப்பட்டதால கொலை செய்ய வேண்டியதா போச்சு. இப்போ எங்க தலைவரை எப்போ விடுதலை செய்ய போறாங்க? நாங்களே கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால அது வரைக்கும் நீங்க அங்கே தான் இருந்தாகணும் என கூறி போனை கட் செய்தான். இப்போது மணி 230. 300 மணிக்கு மாணவர்களுக்கு இடைவேளை விடப்பட வேண்டும். அப்போது யாரோ தலைமை ஆசிரியர் அறையை தட்டினார்கள். ஒரு தீவிரவாத மாணவன் ஜாடை காட்ட, ராஜ் யாரது என குரல் கொடுத்தான்.
சார், நான் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் பேசறேன். வெளியில பேரண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லோரும் அவங்க பசங்கள வெளியில விடச் சொல்றாங்க. இப்போ என்ன செய்யறது? ரொம்ப நேரம் அவங்கள தடுக்க முடியாது. ராஜ் பேசிக்கொண்டு இருக்கும்போது தீவிரவாத மாணவர்கள் கவனம் அவர்கள் பேச்சில் இருந்தபோது மரகதம், செல்வி மற்ற இரு மாணவர்களும் ஒரே நேரத்தில் அந்த 4 தீவிரவாதிகள் மேலும் பாய்ந்து அவர்கள் துப்பாக்கிகளை கைப்பற்றினர். அப்போது ஒருவன் ரிமோட்டை கையில் எடுத்தான். அவன் அதை அழுத்த முற்பட்டபோது ராஜின் பூட்ஸ்கால் அவனை தாக்க ரிமோட் எகிரி விழுந்தது. போட்டான். அதனை கையில் எடுத்து கொண்ட ராஜ் அவர்கள் 4வரையும் அதே அறையில் கட்டிப். இவையெல்லாம் சில நிமிடங்களுக்குள் நடந்து விட வெளியில் இருக்கிற கான்ஸ்டபிளிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை முடிந்து விடும் என்றும் அதுவரை பெற்றோர் அமைதியாக இருக்கும்படியும் கூறி அவரை அனுப்பி வைத்துவிட்டு அந்த தீவிரவாத மாணவர்களிடம் திரும்பினான். சொல்லுங்கள், யார் உங்கள் தலைவன்? நீங்கள் எப்படி இந்த தொழிலில் வந்து மாட்டினீர்கள்? அவர்கள் யாரும் வாயை திறக்கவில்லை. இப்போது என்ன செய்வது? இந்த பள்ளியில் மட்டும் இல்லாமல் மொத்தம் 6 பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு உள்ளது. ராஜ் தனது செல்போனை எடுத்து கமிஷனரிடம் பேசினார். கமிஷனர், அந்த நிஜாமுதீனை விடுதலை செய்ய சொல்லியாகி விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அவனை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர்களும் எந்த பள்ளிகளில் எல்லாம் வெடிகுண்டு இருக்கிறது என கூறிவிடுவார்கள். நீங்கள் அந்த தீவிரவாத மாணவர்களை வெளியில் அனுப்பிவிடுங்கள் என கூற ராஜும் வேறு வழியில்லாமல் அவர்களை வெளியில் அனுப்பினான். பள்ளியில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வெடிகுண்டு நீக்கப்பட்டது. மரகதம் ராஜிடம், சார், அந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா எனக் கேட்க, அது உங்கள் பள்ளி ஆசிரியர் செய்த வேலை. எனவே நீங்களே இதனை தீர்த்து கொள்ளுங்கள். போலீஸ் தலையிட்டால் நன்றாக இராது என கூறிவிட்டு புறப்பட்டார். அவருடைய மனதில் மட்டும் நீங்காத பாரம் இருந்தது. கொலை செய்தவர்களையும் விடுதலை செய்தாகி விட்டது. நிஜாமுதீனையும் விடுதலை செய்தாகிவிட்டது. இனி இது தீவிரவாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். வருத்தத்தோடு வீடு வந்து சேர்ந்தார். 2 நாட்கள் கழித்து கமிஷனரிடம் இருந்து போன் வந்தது. நிஜாமுதீன் உட்பட தீவிரவாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டதாகவும் நிஜாமுதீனை விடுதலை செய்கிற மாதிரி பாவனை காட்டி விட்டு அவனை பின்தொடர்ந்து தீவிரவாதிகள் அனைவரையும் கைது செய்து விட்டதாகவும் அவர்களின் பிடியில் இருந்த 60 மாணவர்களும் மீட்கப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். இப்போதுதான் இன்ஸ்பெக்டர் ராஜினால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. அமைதியாக இருந்து விடுகிறார்கள். மரகதம் பூவிழிதான் தொலைந்த லேப்டாப்புக்கு பொறுப்பு என கூறிவிட பூவிழியும் தான் வீட்டுக்கு எடுத்து சென்ற லேப்டாப்புகளையே திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விட்டு அதனை தான் மிகவும் சிரமப்பட்டு அலைந்து திரிந்து மாணவர்களிடம் விலை பேசி வாங்கி கொண்டு வந்ததாகவும் கூறி தன் மரியாதையை காப்பாற்றிக் கொள்கிறாள். நிறைவுற்றது. முற்றும். பின் குறிப்பு: விஜயும் வினோதாவும் அன்று இரவு கிணற்றில் ஏதோ விழும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தபோது அவர்கள் பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்கள் கிணற்றின் அருகில் நிற்பதைப் பார்க்கிறார்கள். வெளியில் வந்தால் இவர்கள் குட்டு வெளிப்படும் என பயந்து அங்கேயே மறைந்து இருக்கிறார்கள். மறுநாள் கொலை நடந்திருப்பதை பார்த்துவிட்டு அவர்கள் மேல் சந்தேகம் கொள்கிறார்கள். விஜய் அவர்களை மிரட்டி பணம் பறிக்க நினைக்கிறான். ஆனால் அதற்குள் அவர்கள் போலீசில் மாட்டி விடவும்